நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அல்லது உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு காரியம், சர்வ வல்லவருடைய உதவி நமக்கு தேவை. ஆகவேதான் சங்கீதக்காரன் மிக அழகாய் அவர் எழுதுகிறாரு, சர்வ வல்லவருடைய நிழலில் என்பது ஒரு காரியத்தை அவர் எழுதுகிறார். சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல இப்படியாய் சொல்லப்படுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் நிற்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த சர்வ வல்லவர் என்கிற வார்த்தையிலே அவருடைய அங்கு 3 விதமான அவருடைய பர்சனாலிட்டியை அங்க நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கு. அதை நீங்க இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுடையதாக இருக்கிறது. அது யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தேவன் ஒருவரால் மட்டுமே உங்களுக்கு கொடுக்க முடியும். சர்வ வல்லவர் என்று சொல்கிற பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ளவர் ஒன்று. இரண்டாவது காரியம், அவர் சர்வத்தையும் அறிந்தவர். மூன்றாவது காரியம், அவர் சர்வ வியாபி, எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறவர். அவர் இல்லாத இடமே இல்லை, அவர் அறியாத காரியமே இல்லை, அவருக்கு மேற்பட்ட காரியம் அவரை எதுவுமே கிடையாது. அப்படி அவர் சர்வ வல்லவர் என்று சொல்கிற பொழுது இந்த 3 பர்சனாலிட்டியோடு இருக்கிற தேவன் உங்களை கர்த்தர் அவருடைய நிழலிலே தங்கும்படியாய் உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஆகவேதான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரு. அவர் அந்த சர்வ வல்லவருடைய அந்த நிழலிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் தங்கி இருப்பதற்காய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களை சந்திக்கும்படியாய் செய்தாரு. கர்த்தர் வானத்தின் வாசலை திறந்து சர்வ வல்லவருடைய நிழலே நீங்கள் தங்கும்படியாய் அந்த நாளை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆகவே எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத, எந்த கவர்மெண்டாலும் கொடுக்க முடியாத, எந்த இன்ஸ்டிடியூட்டனாலும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கிறாரு. அது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிறார். அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். இட் இஸ் a most secret place. இது பாதுகாப்பிற்கு அடையாளமான ஒரு காரியம். நீங்க அதிகாலையில் எழுந்த உடனே உன்னதமானவருடைய மறைவில் நான் இருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிப்பீங்க என்று சொன்னா அந்த பாதுகாப்பு அந்த நாள் முழுதும் உங்களோடு கூட இருக்கிறோம். பயப்படாதே, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த பாதுகாப்பு இருக்கிறோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உன்னதமானவர் நீர் ஆண்டவரே, சர்வ வல்லவர் நீர் ஆண்டவரே. இந்த காலை வேளை அருமையான இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் சர்வ வல்லவராய் இருந்து, சர்வ வியாபியாய் இருந்து, சர்வ வல்லமை உள்ளவராய் இருந்து இவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்கிறோம். உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே நாங்கள் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இவர்கள் நீர்